ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்ரீஜா நாயர் அஃபிஷியல். ஸோ இன்றைக்கி vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து saree ட்ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு நியூ saree ஒயிட் கலரில் வந்து சின்ன பார்டர் வச்ச மாதிரி ஒரு காட்டன் saree இது. இது ரொம்ப நாளாகவே வச்சுருந்தேன். எப்போ தான் கட்டுறதுன்னு பார்த்துட்டே இருந்தேங்க. இப்போ தான் கட்டுறதுக்கு டைம் வந்துச்சு. சரி கோவிலுக்கு கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ saree ட்ரேப் பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்னோடய saree ட்ரேப்பும். ஸோ இந்த saree கட்டிட்டு தான் நான் கோவிலுக்கு போகிறேன். இப்போ தான் saree ட்ரேப் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வந்து மேக்கப் அண்ட் ஹேர் டூ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் கோவிலுக்கு. saree கட்டும்போதே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. அந்த ஃபீலிங் எப்போவுமே ஒரு ஹாப்பினஸ்ஸு. saree நல்லா ஒரு ட்ரேப் பண்ணி நிற்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்த்தாலும் வராது. ஸோ நல்லாயிருக்கா. ஸோ அடுத்தது ஐலைனர், ஐலைனர், மஸ்காரா, அப்புறம் பிந்தி, ஸோ லிப்ஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு ஹேர் டூ பண்ணிவிட்டு நான் கிளம்பணும். ஸோ அடுத்தது கோவிலில் போய் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. எனக்கு எக்ஸ்ட்ரா சிம்பிள் ஓகே. நான் கோவிலுக்கு தான் போகிறேன். ட்ரெடிஷ்னலாக போகலாம்.
இதெல்லாம் நீ எடுத்துட்டு போயிட்டியா? தூக்கி இப்படி எடுத்து போட்டுருவ. நான் என்ன போட்டேன்? இப்போ யார் இதை தூக்கி போட்டா? அப்படியே நல்லாவே இல்லை. ஸோ கிளம்பிட்டேன். ஸோ இப்போ பைக் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்ப போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் போகிற வழி பார்த்துட்டு தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணோம், போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ இதாங்க இங்கே நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்து ஒரு ஏரிக்கரை அது. ஸோ செம்ம அழகாக இருக்கும். அங்கே ரீல்ஸ் பண்ணோன்னு ஆசை. அன்றைக்கி ஆனால் வந்தேன், பட் எனக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. நிறைய பேர் வாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரீல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் ரீல்ஸ் பண்ணாமல் கிளம்பி வந்துட்டோம் கோவிலுக்கு. வந்து அக்காக்களில் பூக்கடலை வாங்கலாம்னு சொல்லிட்டு பூ ரேட்டு கேட்டேங்க. அப்பா பூ ரேட் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஒரு முழம் 50 ரூபாவா மல்லிகைப்பூ. சரி ஓகே, அந்த பூவே வாங்கலாம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பூ வந்து நீங்கள் மட்டும்தான் வைப்பீங்களா? அப்போ ஆமாங்க, கம்மியாகவே தாங்க அப்படின்னு சொன்னால் அதான் சிரிக்கிற பாருங்க. கீழே வரைக்கும் இருந்தால் தானே வைக்க முடியும், முடிக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதெல்லாம் வைக்கலாம், வைங்க அப்படின்னு அக்கா சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து பூ வாங்கி காலையில் வச்சுட்டு. எவ்வளோக்கா? அப்புறம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க. கோவில் வந்து சாமி கும்பிட்டு சாமியை சுற்றிட்டு எல்லாம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த vlog
இப்போ நல்லா இருக்கு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அம்மா கூப்பிட்டா நீ திரும்பி பார்ப்பேன். அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ லிஃப்ட்டில் உள்ளே போக போகிறோம். ஸோ லிஃப்ட் உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். Until then, bye from Srijana Nair. Bye bye.